ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2 வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதில் எதெல்லாம் முக்கியமான டாபிக், அந்த முக்கியமான டாபிக்லாம் நம்ம எப்படி வந்து படிக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல் சிபிடி 1 வந்து நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் விடுறதா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் விடுவாங்கன்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு தெரியல, இன்னும் விடாம இருக்காங்க. நான் வந்து போன வருஷத்தை, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த என்டிபிசியோட கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமும் பாத்தீங்கன்னா எப்படி வைப்பாங்க அப்படின்னாக்கா, சிபிடி 1 அந்த ஆன்சர் கீ விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ விட்டு ரிசல்ட் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா வித்தின் 1 மந்த்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாமும் பாத்தீங்கன்னா அங்க ரிசல்ட் விட்டதுல இருந்து 1 அல்லது 2 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் சிபிடி 2 வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நடந்துகிட்டு இருந்தது. பட் இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து தள்ளி போட்டிருக்கான். ஸோ எவ்வளவு டிலே ஆயிருக்கு. பட் இந்த டிலே ஆகுறது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்லாவே ஒரு டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்பனாலும் பாத்தீங்கன்னா சிபிடி 1 ரிசல்ட் சடனா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு சிபிடி 2 டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தாகணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து சிஜிஎல் எக்ஸாம் நடக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில நிறைய எக்ஸாம் வருது, பேங்கிங்ல எக்ஸாம் நடக்குது, அதனால பாத்தீங்கன்னா இது தள்ளி போகும், அந்த மாதிரி எந்த ஒரு அசம்ஷனுக்கும் நீங்க வராதிங்க. ஓகேவா? ஏன்னா சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்ல வச்சு முடிச்சிருவாங்க. ஓகேவா? சோ எந்த எக்ஸாம் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி கண்டிப்பா வந்து சிபிடி 2 ஏதாவது ஒரு நாள்ல வச்சு முடிச்சிருவாங்க. ஓகேவா? அதனால எப்பனாலும் நீங்க ரெடியா இருங்க. சடனா பாத்தீங்கன்னா போட்டுட்டு டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவான். ஓகேவா? சோ அப்ப அவசர அவசரமா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப நீங்க ப்ரெஷர் ஆயிருவீங்க. அதனால இப்பவே நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருக்க பாருங்க. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நல்லா டைம் இருக்கு. இந்த டைம் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், என்னென்ன டாபிக்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சிபிடி 2 வந்து ப்ரிப்பேர் பண்றது எதுல ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், என்ன டாபிக்கை ஃபர்ஸ்ட் படிக்கணும், அது எதுவுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கான கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுக்குறேன். சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 120 கொஸ்டின் வந்து 1.5 மணி நேரம். இதுக்கு முன்னாடி சிபிடி 1 அட்டன் பண்ணது பாத்தீங்கன்னா சோ அதே 90 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பீங்க. இப்ப அதே ஒரு 1.5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். சோ அப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ 20 கொஸ்டினை நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க அட்டன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சிபிடி 2 லெவல் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சிபிடி 1 விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாவும் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப நீங்க ஸ்டாண்டர்டான கொஸ்டினை அதே மாதிரி அதிகமான கொஸ்டினா நீங்க இந்த ஒரே டைம்ல நீங்க, அதாவது அந்த 90 நிமிஷத்துலயே நீங்க வந்து பண்ணி ஆகணும். ஓகேவா? சோ அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ அதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து டெஸ்ட் நீங்க இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி சோ இதுல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின், அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின், ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின், மொத்தம் பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின் 90 நிமிஷம்ன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? சோ இதுல எதுக்கு நீங்க நல்லா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா உட்கார்றது இந்த ஜிஎஸ் டாபிக்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஜிஎஸ் பாத்தீங்கன்னா அவன் கேட்கறது பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் படிக்கிறீங்களோ அதுக்கு அதை விட ஒரு லெவல் தாண்டி தான் அவன் கேட்கறான். ஓகேவா? அதுக்காக இதை ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. சோ எதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணா இந்த ரெண்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? இந்த மேக்ஸ் ரீசனிங்க நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல நீங்க 70க்கு நீங்க 70மே நீங்க மார்க் எடுக்க முடியும். ஆனா இங்க 50க்கு 50 எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? சோ ஆனா நீங்க தாராளமா எடுக்க முடியும். ஓகேவா? இங்க ஈஸி டு மாடரேட் லெவல் ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க 70க்கு நீங்க 65க்கு மேல நீங்க மார்க் எடுத்து வச்சுட்டீங்கன்னா பக்கா சேஃப். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 50க்கு நீங்க அட்லீஸ்ட் நீங்க 25+ நீங்க எடுத்தீங்கன்னா சோ ரெண்டும் சேர்த்து நீங்க 90க்கு மேல எடுத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதே இது பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸி டு மாடரேட் லெவல். ஹையர் கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 60 மார்க் நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அதுல மெயினா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் தான், வேற வழியே இல்லை. நீங்க டெஸ்ட் தான் நீங்க போட்டு ஆகணும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் போறதும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் டாபிக் டெஸ்டா நீங்க போட்டு பாருங்க. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல நீங்க இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்,
அதே மாதிரி அந்த நம்பர் ரேங்கிங்கு இதெல்லாம் நீங்க மோஸ்ட்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்க எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலையோ அதே மாதிரி எதெல்லாம் இப்ப இந்த சிபிடி ஒன்ல முக்கியமா கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ டாபிக் டெஸ்ட் போடுங்க. டாபிக் டெஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் நிறைய போடுங்க. ஏன்னா ரீசனிங்ல நிறைய பேர் அசால்ட்டா விட்டுருவாங்க, படிக்கவே மாட்டாங்க, அது ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க. மேக்ஸுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறானோ அதே மாதிரி ஜிகேக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறானோ அதே மார்க் தான் ரீசனிங்கும் கொடுக்குறான். ஆனா நீங்க இதுல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க பாருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சஃபர் ஆகுற விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அட்வான்ஸ் மேக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இல்ல ஏதாவது அப்ராக்சிமேட் கொஸ்டின் இல்ல கொஞ்சம் கொஸ்டின் லென்த்தா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் நீங்க போங்க. ஓகேவா? சோ அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன் இது நீங்க நாலுமே பார்த்தே ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கிட்ட அரித்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ இந்த டாபிக் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ், அதுக்கப்புறம் மிக்சர் அண்ட் அலிகேஷன், சிம்பிளிபிகேஷன் இதெல்லாம் மிச்ச டாபிக்ல இருக்கு பாத்தீங்களா, ஏஜஸ். சோ இந்த மாதிரி டாபிக் அதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஓகேவா? ஏன்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன அந்த டாபிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஒண்ணு. ஓகேவா? பெர்சன்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா கொஸ்டின் கேட்பான். ஆனா என்ன வச்சிருவாங்கன்னா அப்ராக்சிமேஷன் வச்சிருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மாட்டிடுவீங்க. சோ இதுல என்ன ஒண்ணுன்னா கால்குலேஷனை வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபாஸ்டா போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா இதுல நீங்க டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேவா? கால்குலேஷன் ஃபாஸ்டா போடுறதுக்கு நல்லா கத்துக்கோங்க. அதுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸை லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் நிறைய படிங்க. பர்டிகுலரா பிரைம் நம்பர் டேபிள்ஸ் நல்லா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க அதெல்லாம் நீங்க என்னடா டேபிள்ஸ் படிக்க சொல்றான்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க மல்டிபிளிகேஷன் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபாஸ்டா போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ்ல டைம் நீங்க நல்லா சேவ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க மேக்ஸ்ல நீங்க சேவ் பண்ற டைம் பாத்தீங்கன்னா நீங்க மிச்சதுல கொஞ்சம் நல்லா நீங்க பொறுமையா நீங்க இது பண்ண முடியும். ஓகேவா? சோ டைம் கொடுத்து பண்ண முடியும். அதே மாதிரி சோ இங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் தான் பாத்தீங்கன்னா கஷ்டமா கேக்குறாங்க. ஓகேவா? இந்த கிராஜுவேட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க, கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஜிகே வந்து டஃபா இருந்துச்சு. மேக்ஸ் ரீசனிங்க காட்டிலும் ஜிகே வந்து டஃபா இருந்துச்சு. ஆனா சிபிடி2 எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, எந்த செக்ஷன்ல டஃப்னஸ் வைக்கலான்றது சொல்ல முடியாது. ஆனா ஜிகே கண்டிப்பா வந்து டஃபா தான் இருக்கும்ன்றத சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப ஜிகே வந்து நீங்க ஒரு 2 வருஷமா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல கேட்கறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஜிகேவோட லெவல் பாத்தீங்கன்னா ஒரு 2 லெவல் மேல போயிருச்சு. நீங்க படிக்கிறது பேசிக் லெவலை தாண்டி அவன் கேட்கறது கொஞ்சம் இன்டீரியரா போக ஆரம்பிச்சிட்டான். அப்ப நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா சோ அதை கொஞ்சம் நீங்க டெப்தா படிக்க ஆரம்பிக்கணும். நீங்க இப்ப கேட்ட டாபிக்கே இருக்கு பாத்தீங்களா, அது ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்தா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? பர்டிகுலரா என்ன டாபிக் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே. சோ இந்த 4 டாபிக் நல்லா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் டஃபா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி போயிருவாங்க. ஓகேவா? சோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் டஃபா கேட்கணும்னு நினைச்சானா அதுலதான் போவான். ஓகேவா? அதுல நல்லா பாத்தீங்கன்னா உள்ள இறங்கிடுவான். சோ அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா சோ இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, யாராவது எழுதின புக் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஹிஸ்டரிக்கு. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலிட்டியில இப்ப ரீசெண்டா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆர்டிகிள்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்கறாங்க. ஓகேவா? சோ அப்ப நீங்க இந்த ஆர்டிகிள்ஸா இருக்கட்டும், அமெண்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஆர்டிகிள்ஸா சும்மா ஒரு பேசிக்கான இந்த சொல்லுவாங்கல்ல 1ல இருந்து 50 வரைக்கும் ஆர்டிகிளா படிச்சுக்கோ அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் நீங்க எதையும் நம்பாதீங்க. இப்ப கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை விட அட்வான்ஸ் லெவல் போயிட்டான். சப் கிளாஸ் ஆர்டிகிள் கேட்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. அப்ப நீங்க படிக்கிறதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்தா படிங்க. இப்போ ஒரு பிரசிடென்ட்டை பத்தி படிக்கிறீங்கன்னா அந்த பிரசிடென்ட் ரிலேட்டடா உள்ள எல்லா ஆர்டிகிளும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிலேட் பண்ணி படிச்சாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஞாபகத்துல இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் என்ன வந்து அந்த அமெண்ட்மெண்ட் படி என்ன கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஆர்டிகிள் அமெண்ட் பண்ணி அது வந்து கொண்டு வந்திருக்காங்க, அப்ப அந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுது, அந்த ஆர்டிகிள் எதை பத்தினது, அந்த 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 ஷெடியூல்ல உள்ளதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ரிலேட் பண்ணி படிக்க உங்களுக்கு நல்லா அந்த கான்செப்ட் புரிய ஆரம்பிக்கும். ஈஸியாவும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி படிங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ், பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பாலிட்டி எடுத்தாலே பாத்தீங்கன்னா எலெக்ஷனை வச்சு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க.
அதுல ரீசெண்டா என்ன எலெக்ஷன்லாம் நடந்திருக்கு, அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா, பாலிட்டி ரிலேட்டடா அப்பாயின்மெண்ட், இப்ப சிஏஜி அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது அசம்பிளி எலெக்ஷன் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல, இல்ல லோக்சபா எலெக்ஷன் நடந்திருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுங்கன்னா அதுக்கெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. அதெல்லாம் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஏதாவது பாலிட்டி ரிலேட்டட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது வருதுன்னா கண்டிப்பா நீங்க அதை பார்த்தே ஆகணும். ஓகேவா? அதுல இருந்து கொஸ்டின் ஷியோரா கேட்பாங்க. ஓகேவா? அசம்பிளி எலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எலெக்ஷன் எங்க நடக்குது, சோ அந்த அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எத்தனை தொகுதி இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா வின் பண்ணது யாரு, வின் பண்ண பார்ட்டி என்ன, சோ அங்க எத்தனை சீட்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். அப்படிதான் கேட்பாங்க. ஓகேவா? சோ ரீசெண்டா நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ், அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன் லாஸ்டா நடந்ததுன்னா அந்த எலெக்ஷன்ல உடைய ரிசல்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் ஓரியன்டா கொஸ்டின் கேட்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஓரியன்டாவும் கேட்பாங்க. ஓகேவா? சோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சோ ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் மெயினா பாத்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரபில இருந்தா கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. அந்த இந்தியன் ஜாகிரபிலையும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சாயில்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாட்டியூஸ், பிளைன்ஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ், டேம்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா மவுண்டைன்ஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? இதுல இருந்தா பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீக்வெண்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ இந்த கிளைமேட்ஸ், அப்புறம் மான்சூனு, ஸோ இந்த மாதிரி கிளைமேட் அண்ட் மான்சூன் இது பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஜாகிரபி ரிலேட்டடா பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன டாபிக்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா பாத்தீங்கன்னா, அதாவது ஜாகிரபில கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா பாத்தீங்கன்னா சென்சஸ் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டெப்தா கேட்கறான், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா சென்சஸை கொஞ்சம் நல்லா இன்டெப்தா நீங்க படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு இந்த வேர்ல்டு ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ வேர்ல்டு ஜாகிரபியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்ஸ், அதே மாதிரி மவுண்டைன்ஸ், ரிவர்ஸ், கான்டினென்ட்ஸ் இதுதான் கேட்க முடியும். இதை தாண்டி ரொம்ப டெப்தாவும் போக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டு ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் கான்டினென்ட்ஸ், இந்த மவுண்டைன்ஸ், ரிவர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெசர்ட்ஸ், அப்புறம் இந்த ரிவர்ஸ் இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட் அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன், டிஃப்ளேஷன், ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஃபிளேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் டேர்ம்ஸ். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ இதுல இந்தியன் எக்கனாமில இருந்து கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ பிளானிங் கமிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக், அதுக்கப்புறம் எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ், வேற என்ன, ஸோ எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ஸ் இன் இந்தியா, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியன் எக்கனாமி ரிலேட்டடா வரக்கூடிய டாபிக்ஸ், இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ எக்கனாமிக் பிளானிங் அண்ட் பாலிசிஸ் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ எக்கனாமிக் பாலிசி, இந்த பாலிசியில இருந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுலதான் பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் பிளானிங் அண்ட் பாலிசி ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கே தெரியும், இப்ப இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் சிபிடி நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லா ஷிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஒவ்வொன்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? சோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது ரெண்டையுமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா பட்ஜெட். ஓகேவா? இந்த பட்ஜெட் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் கேட்பாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்கறது கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க மெயினா. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன சோர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்றது, நீங்க அதை ஒரு டைம் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ அதுல நான் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லியிருந்தேன். அதுல இருந்தா பாத்தீங்கன்னா இப்ப என்டிபிசி சிபிடி 1ல பாத்தீங்கன்னா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம். சோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்பவும் சொல்றேன், ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரிதான் அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுப்பாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா சிபிடி 2லயும் பாத்தீங்கன்னா நான் ஷியோரா சொல்றேன், மினிமம் பாத்தீங்கன்னா 10 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் இருக்கும்.
நீங்க இந்த 10 கொஸ்டினை நீங்க விட்டுட்டீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்காம போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு 10 கொஸ்டின் அவுட்டு, நீங்க 110க்கு தான் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால எதையுமே நீங்க ஸ்கிப் பண்ணிடாம நீங்க ஆன்சர் படிச்சுட்டு போறதா நல்லது. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமிட்டிஸ், சமிட், அப்புறம் கான்ஃபரன்ஸ், ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்செலனியஸ் டாபிக் நீங்க மிச்சதுக்கெல்லாம் நீங்க போங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன டாபிக்லாம் ஓகே, இதெல்லாம் நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் எதுல ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, இப்ப டெப்தா ஃபாலோ பண்ணா ஸ்கூல் புக்கை உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டா, நீங்க இனிமே உட்காந்து நீங்க ஸ்கூல் புக் உட்காந்து நீங்க படிச்சீங்கன்னா 2 மாசத்துக்குள்ள முடிக்க முடியாது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொன்னோம், அதை கொஞ்சம் நல்லா டெப்தா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது எப்படி படிக்கணும்னா, இப்போ NTPC CBT 1 கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் நடந்திருக்கு பாத்தீங்களா, அந்த 2 எக்ஸாம் உடைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அதுல என்னென்ன டாபிக்ல இருந்தாலும் கேட்கறானோ அந்த டாபிக் ரிலேட்டடா உள்ள கண்டென்ட் எல்லாமே நீங்க படிங்க. ஓகேவா? அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய கவர் ஆகும். ஓகேவா? சோ இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கறான்னா அந்த கொஸ்டின் வந்து ரிலேட்டடா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, முக்கியமான பாயிண்ட்ஸ், அது ரிலேட்டடா உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ், இல்ல ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த 4 ஆப்ஷனுமே எதுக்கெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்க அதோட சரௌண்டிங் பார்ட்ல நீங்க கவர் பண்ணீங்கன்னா நிறையவே நீங்க படிக்க முடியும். நீங்க அந்த மாதிரி எடுத்து படிங்க. ஓகேவா? CBT 1 பேப்பர் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் இது ரெண்டோடைய இதை மட்டும் நீங்க எடுத்து நீங்க அது ரிலேட்டடா உள்ளதெல்லாம் நீங்க படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் போட்டாலே உங்களுக்கு நல்ல மார்க் பூஸ்டப் ஆகும். ஓகேவா? சோ ஆனா நீங்க படிக்க வேண்டியது அதோட சரௌண்டிங் பார்ட் எல்லாமே நீங்க சேர்த்து கவர் பண்ணணும். ஓகேவா? சும்மா நீங்க கொஸ்டினை பாக்குறேன் ஆன்சரை பாக்குறேன்னு போனீங்கன்னா அது எந்த விதத்துலயும் உங்களுக்கு பெருசா வந்து இம்பாக்ட கொடுக்காது. ஓகேவா? அதே மாதிரி சோ இந்த லாஸ்ட் டைம்ல உட்காந்து வீடியோ பாக்குறேன், அது பாக்குறேன், இது பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களா கைப்பட உட்காந்து நீங்க எந்த இதை பார்த்தாலும் சரி, நீங்க எதை நீங்க படிச்சாலும் சரி, நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க வெறுமனே பார்த்துட்டு போயிடக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் நீங்க அதை பார்த்துட்டு மட்டும் போயிடக்கூடாது, அதை பார்த்துட்டு நீங்க நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? ஒரு நோட் ஒண்ணு போட்டு அங்க என்ன சொல்றாங்க, என்ன நடத்துறாங்கன்றத பார்த்துட்டு அது ரிலேட்டடா நீங்க கைப்பட நீங்க நோட்ஸ் எடுத்தாதான் நீங்க திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எங்கெங்கயோ நீங்க வீடியோ பார்த்து வச்சிருப்பீங்க, எங்கெங்கயோ நீங்க சோர்ஸ்ல இருந்து நீங்க சோர்ஸை நீங்க ரெஃபர் பண்ணிருப்பீங்க, கடைசி டைம்ல அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அதான் சொல்றேன், அதெல்லாம் கம்பைல் பண்ணி நீங்க ஒரு நோட்ஸா நீங்க எடுத்து நீங்க நோட் போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ இப்ப வரப்போற CBT 2க்கு பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் கொண்டு போலான்னு இருக்கேன். ஓகேவா? அதாவது மேக்ஸுக்கும் ஜிகேக்கும் பாத்தீங்கன்னா சீரீஸ் கொண்டு போலான்னு இருக்கேன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கும் சரி அதே மாதிரி ஜிகேக்கும் சரி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின், அந்த மாதிரி மாடரேட் லெவல் டு ஹை லெவல் கொஸ்டின் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட்டடா எது கேட்கறது, எதெல்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலான் இருக்கேன். அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடா உள்ள கண்டென்ட், முக்கியமான கண்டென்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சோ அது எல்லாமே நடத்தலான் இருக்கேன். ஓகேவா? சோ இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ள நான் அதை ஆரம்பிச்சு நான் வீடியோ போட்டுருவேன். ஓகேவா? சோ அதை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்ப நடந்த இந்த NTPC உடைய CBT 1 அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் CBT 1 அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த அனாலிசிஸ் வீடியோலயும் பாத்தீங்கன்னா சோ அதோடைய கொஸ்டின் ரிலேட்டடா உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்ல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. சோ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் சொன்னாங்க, உங்க வீடியோ 3 வீடியோ பார்த்துட்டு போனேன், அந்த 3 வீடியோல இருந்து 12 கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 40க்கு 12 கொஸ்டின் வந்துருச்சுட்டு. சோ அப்ப இங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்றதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் நீங்க வந்து தப்பு விட்டாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 உங்களுக்கு அவுட் ஆயிரும். 1 மார்க் பிளஸ் அங்க நெகட்டிவ்க்கு ஒரு 0.3 போயிடும். அப்ப நீங்க ஒரு 1.3 போனாலே உங்களை விட பாத்தீங்கன்னா ஒரு 4000-5000 பேர் உங்களை விட முன்னாடி இருப்பான். அப்ப இங்க ஒவ்வொரு மார்க்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு முக்கியமான மார்க்ன்றதை நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ நீங்க ஒரு மார்க் நீங்க இம்ப்ரூவ் பண்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000ல இருந்து 10,000 பேர் நீங்க பீட் பண்ணி நீங்க முன்னாடி போறீங்கன்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா சொதப்பிருச்சு, 1 மார்க்ல போச்சு, 2 மார்க்ல போனதுதான். ஓகேவா? 50 மார்க்ல அவன் போனாலுமே அரை மார்க்ல போனாலும் போனதுதான். அதனால லாஸ்ட் டைம்ல ஃபீல் பண்றதை விட இப்போ உட்காந்து அதுக்கு நல்லா எஃபோர்ட் போட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடலாம். இன்னும் பாத்தீங்கன்னா சாலிடா உங்களுக்கு கையில ஒரு 2 அல்லது 3 மாசத்துக்குள்ள எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க CBT 2. ஓகேவா? சோ அதுக்குள்ள ரெடியாக பாருங்க. ஓகேவா? சோ அதுக்காக தான் நான் வந்து இந்த
வீடியோஸ்லாம் நான் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. இது வந்து உங்களுக்காக கொடுக்கறதா, எல்லாமே ஃப்ரீயா தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? எதுவுமே நான் காசு வாங்கிட்டு எதுவும் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே யூடியூப்ல நான் ஃப்ரீயா கொடுத்துறேன். உங்களோட வேலை என்னன்னா, நீங்க நோட் பண்ணிட்டு, நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க அதை பக்காவா நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க படிக்கிறது மட்டும் வேலையை வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிஜிஎலுக்கும் போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் அதனால பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் சேர்த்து தான் நான் போடுறேன். ஓகேவா? ரீசெண்டா கேட்டதுதான். மேக்ஸ் ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமன் தான், சிலபஸ் வைஸ் காமன் தான். ஓகேவா? சோ மேக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இப்ப சாரி இந்த சிஜிஎல் தான் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல புது பேட்டர்ன் கொஞ்சம் கொண்டு வரான். மத்தபடி பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகேவா? சோ அதனால ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் வீடியோ போட போறேன். ரெண்டு பேருமே நீங்க வீடியோ தாராளமா பார்க்கலாம். அதாவது எஸ்எஸ்சி படிக்கிறவங்களும் ரயில்வே படிக்கிறவங்களும் தாராளமா நீங்க வீடியோ பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோ இப்ப எஸ்எஸ்சில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, இப்ப வெண்டார் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நிறைய ஏகப்பட்ட குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு. சோ அது போக இந்த சர்வர் இஷ்யூ நடக்குது. அதே மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா அவன் கேட்கிற கொஸ்டின் ஒண்ணா இருக்கு, ஆப்ஷன்ஸ் வந்து வேற ஏதோ சம்பந்தமே இல்லாம ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கான். அந்த மாதிரி இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, புது புது பேட்டர்ன் வந்து உள்ள கொண்டு வராங்க. கஷ்டமா வந்து ஷிஃப்டா மாத்திக்கிட்டு இருக்கான். சோ இப்படிலாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு வச்சிருப்பாங்க. இந்த டைம் ஒரு கிளியர் பண்ணி போயிடலாம்னு ஒரு பெரிய ஹோப் வச்சிருப்பாங்க. இப்படி புதுசா கொண்டு வரவும் அப்படியே ஹோப் உடஞ்ச மாதிரி ஆயிரும். நான் அதை தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்ட்டு நான் அதை சொல்லிட்டேன். ஒவ்வொரு வருஷம் நீங்க வந்து லேட் பண்ண இந்த மாதிரிதான் புதுசா அவன் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். ஓகேவா? ஏன்னா அவன் எடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் எடுக்கணும். ஓகேவா? ஆனா காம்படிட்டர் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்காங்க. அப்ப அத்தனை பேர் அவன் ஃபில்டர் பண்ணா என்ன பண்ணும்? மூணு விஷயம் தான் பண்ணி ஆகணும். ஒண்ணு, கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா புதுசா கான்செப்ட் கொண்டு வரணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா கொஸ்டினோட டிஃபிகல்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? கொஸ்டினோட டஃப்னஸ் வந்து அதிகமாக்கணும். இந்த மூணு தான் பண்ணி ஆகும். இப்படி பண்ணாதானே அத்தனை பேரையும் அவன் ரிஜெக்ட் பண்ணி அவனுக்கு தேவையான ஆட்கள் எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வருஷம் போக போக இதே தான் நடக்க போகுது. கம்மியான வேகன்சிக்கு அதிக பேர் வந்து எழுத போறாங்க. அப்ப அத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணா இதை தான் அவன் பண்ணி ஆகணும். நீங்க இந்த வருஷமே நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இதே மாதிரி சேஞ்சஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். ஓகேவா? சோ இங்க எஸ்எஸ்சிக்கு வந்தது ரயில்வேக்கு அடுத்து வராதுன்றது என்ன விஷயம்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இப்படிதான் இருக்கும், ப்ரீவியஸ் இயரை வச்சு நம்ம இப்படிதான் கொஸ்டின் இருக்கும்னு எந்த ஒரு கெஸ்ஸுமே பண்ணவே முடியாது. பேட்டர்ன் எப்படி வேணாலும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். நீங்க அதை வந்து எங்கேயுமே கொஸ்டின் பண்ணவும் முடியாது. ஓகேவா? அதனால நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அதனால இந்த வருஷம் நீங்க ஒரு 2 மாசம் நீங்க நல்லா ஒர்க் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜாப் நீங்க கிளியர் பண்ணி போயிட முடியும். ஓகேவா? சோ நான் சொன்ன இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு போஸ்ட் அடிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு என்னால முடிஞ்சா நான் ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தேன்னா நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.